என்ன இன்ஜின் நின்னு போச்சு? தண்டவாளம் பெந்திருச்சா? இல்ல தம்பி, இந்த வண்டி போய்க்கினே இருந்து எதிர்த்தாப்புல ரயில் வண்டி வந்து மோதிடுச்சுன்னா அந்த வண்டி கவுந்துரும் இல்ல, அதனால அங்க வண்டி வரதான் பாத்துக்கணும், அப்புறமா நம்ம வண்டியை கலப்புவோம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் சொல்லட்டுமா? 4 பேரும் தண்டவாளத்துல காதை வச்சு கேட்டா ரயில் வர சத்தம் கடகடன்னு காதுல விடும். என்ன புத்திசாலித்தனமான யோசனை. எல்லாரும் படுக்கலாம் வாங்க. படுங்க படுங்க படுங்க. சுடுது. பாத்துனே. கேக்குது, ரயில் வர சத்தம் கேக்குது, ஆனா வண்டியை காணோம். தொலைவுல வருது, அதான் கண்ணுக்கு தெரியல. அண்ணா, தண்டவாளம் இந்த அதிர தெரிது, வண்டியை காணோம். டேய், ரயில் வருதுடா. என்ன அம்மா குரல் மாதிரி இருக்குது? அம்மா எங்க வருது பாரு ரயில் பின்னாடி. பாவி பயல்களா, தண்டவாளத்துல தலையை குடுக்குற அளவுக்கு உங்களுக்கு என்னடா வந்தது? நான் உங்களுக்கு என்ன குறை வச்சேன்னு இந்த முடிவுக்கு வந்தீங்க? தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தண்டவாளத்துல தலையை வைக்கலமா, பின்ன ரயில் வரதான்னு பார்க்கத்தான் வச்சோம். ஆனா அந்த முட்டாள் ரயில் மடத்தனமா பின்னாடி வந்துடுச்சு. ஏப்பா சிரிக்கிறீங்க? இந்த பாருமா, இந்த மாதிரி பிள்ளைகளை பெத்ததுக்கு பேசாம தண்டவாளத்திலே படுக்க விட்டுருக்கலாம், இல்ல நீயே தலையை வச்சு படுத்திருக்கலாம். பாத்தீங்களாடா, உங்களால நான் எவ்வளவு கேவலப்படுறேன். அண்ணே, அம்மாவை கேவலப்படுத்திட்டாங்களாம். இவங்கள சும்மா விடக்கூடாது. ஜெய் அனுமதி. மைனர் தம்பி வர்றாரு. ஏம்மா, இவங்கதான் முரட்டு பசங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமே, கொஞ்சம் அடக்கி வைக்க கூடாதா? நான் இப்ப வரலைன்னா 4 கொலை விழுந்திருக்கும். இல்ல 5. பாத்தீங்களா, நான் என்ன பண்றது தம்பி? நான் கொஞ்சம் அசந்தா போதும் இப்படி எங்கேயாவது கிளம்பிடுறாங்க. சோத்தை வடிச்சு வச்சுட்டு ஊரெல்லாம் தேடினேன், இவனுங்க இங்க இருக்கானுங்க. பாத்தீங்களா தம்பி? ஆமா, இன்னைக்கு நாச்சி முத்தே துணை. போடு துணி, அப்பளா போடு. இந்தா பெரியண்ணனுக்கு ஒரு உருண்டை, சின்னண்ணனுக்கு ஒரு உருண்டை, இது எனக்கு, கடைக்குட்டிக்கு ஒரு உருண்டை. நாச்சி முத்தே, நாம செய்யறதாண்டா சரி. இந்த சாப்பாடு ரசம் மோருன்னு தனித்தனியா சாப்பிட கூட எப்படியும் உள்ளதானே போய் கலக்க போகுது. அத முன்னாடியே உருட்டி விட்டு கலந்துட்டா எவ்வளவு நேரம் மிச்சம். சாப்பிட்ட அப்புறம் தண்ணி குடிக்கிறோமே, அதையும் இதுல சேர்த்து கலந்துட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம். அதுக்கப்புறம் கடைசியா வாழைப்பழம் தின்றோமே, அதையும் சேர்த்து பிசைஞ்சிட்டா இன்னும் எவ்வளவு நேரம் மிச்சம். குடுங்க, சேர்த்துருவோம். வாழைப்பழத்தை கசக்கி. ஐயோ, டேய் என்னடா இது?
தினமும் குழம்பு கூட்டு பொரியலன்னு ருச்சி ருச்சியா ஆக்கி வைக்கிறேனே, இப்படியா போட்டு திங்கிறது? வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன வேணும்னாலும் ஆகி தொலையட்டும், வாய்க்குள்ள போகும்போது கொஞ்சம் ருச்சியா இருக்க வேண்டாமா? வேணும்னா புண்ணாக்கியும் கலந்துக்குவோம். நீ சும்மா இரு. இந்த சாப்பாட்டு விஷயத்துல நாச்சி முத்து என்ன முடிவு பண்ணுதோ அதுபடிதான் நாங்க நடந்துக்குவோம். நீ உள்ள போ. ஐயோ, உங்களை சொல்லி திருத்த எனக்கு திராணியும் இல்ல, சொன்னதை புரிஞ்சுக்க உங்களுக்கு திறமையும் இல்ல. கடவுள் உங்க தலையில என்ன எழுதிருக்காரோ அப்படியே நடக்கட்டும். தலையில நம்ம அம்மா சரியான மக்குடா. எப்படி? இல்ல வருஷம் 2 தடவை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், அப்புறம் எவ்வளவோ தடவை மழையில நினைக்கிறோம், அதுக்கு அப்புறமும் கடவுள் நம்ம தலையில எழுதுனது அப்படியேவா இருக்கும்? அழிஞ்சிராது. ஏமோ என்னம்மா அதுக்குள்ள படுத்துட்டீங்க? உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கப்பா, தூங்குறேன். நீ தூங்கிட்டா அப்புறம் நாங்க எப்படி தூங்குறது? அதானே நீ வழக்கமா சொல்ற கதையை கேட்டுட்டு தானே நாங்க தூங்குற வழக்கம். அம்மா கதையே சொல்லுமா, அசதியா இருந்தா கை கால் அமுக்கி விடுறோம். வேண்டாம் வேண்டாம்ப்பா, நீங்க 4 பேரும் சேர்ந்து கை காலை பிடிச்சு விட்டா எனக்கு உடம்பு வலி போகாது, உயிர் தான் போகும். எங்களுக்கு தெரியாம அது போயிடுமா? நீ பேசாம படு, வலிக்காம பிடிச்சு விடுறோம். அண்ணே இது ஏன் கால்? பட்டா இது ஏன் கால்? அதெல்லாம் முடியாது, கைதான் உங்களுக்கு, கால் எனக்கு. கையோ காலோ நீங்க முடிவு பண்ணீங்க, எனக்கு கழுத்தை விட்டுருங்க. டேடே விடுங்கடா, ஏண்டா இப்படி சண்டை போடுறீங்க? என்ன விட்டுருங்க, கதைய சொல்றேன். எல்லாரும் ஒத்துமையா இருங்க, இல்லன்னா அந்த 4 எருதுங்க கதையாயிடும். அது யாருமா அது 4 எருதுங்க? அது கதையில வருது. வரட்டும் வரட்டும். ஒரு காட்டுக்குள்ள 4 எருதுங்க ஒத்துமையா மேஞ்சிட்டு இருக்கும். அதை எப்படியாவது அடிச்சு தின்னணும்னு ஆசைப்பட்ட ஒரு புலி பல தடவை முயற்சி பண்ணி பார்த்தது. அது 4ம் ஒன்னா சேர்ந்து புலிய விரட்டி அடிச்சிருச்சா? அதுங்க பிரிஞ்சு இருந்தா தான் தனக்கு இரையாக்கிக்க முடியும்னு நினைச்ச புலி ஒரு குள்ள நரிய பிடிச்சு எருதுங்க கிட்ட தூது விட்டுச்சு. தந்திரசாலியாச்சே நரி 4 எருதுங்களுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அதுகளை தனித்தனியா பிரிச்சிடுச்சு. அவ்வளவுதான், தனித்தனியா மேஞ்ச ஒவ்வொரு எருதும் அந்த புலிக்கு பலியாயிடுச்சு. இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. நல்ல முத்து. எனக்கு மட்டும் புரியாம இருக்குமா நாச்சி முத்து? ஓ என்னடா இது, வயலுக்குள்ள காளை மாடுங்க மேய்ஞ்சிட்டு இருக்கு, வேடிக்கையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தாதா இருமா, நீ விரட்டாத, நாங்க தானே மேய விட்டோம். நீங்களா மேய் விட்டீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏமா நேத்து ராத்திரி 4 எருதுங்க கதை சொன்னியே, நினைவு இருக்கா? ஆமா. அந்த 4 எருதுங்களை அந்த புலி ஏன் அடிச்சுது சொல்லு பாக்கலாம். தனித்தனியா மேய்ஞ்சதுனால. அதான் தப்பு. காட்டுல போய் அதுங்க மேய்ஞ்சதாலதான் அந்த கதி. பேசாம வயல்ல மேய்ஞ்சிருந்தா புலி வந்திருக்குமா இல்ல அதுங்களை அடிச்சிருக்குமா? அதனாலதான் நம்ம வீட்டு எருதுங்களே நம்ம வீட்டு வயல்லையே மேய விட்டோம். எப்படி? நீ சொன்ன கதையில இருந்து நாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னு கேட்டியே, இதான் நீ புரிஞ்சுக்க. ஐயோ கடவுளே, நல்ல புள்ளைங்கடா. ரொம்ப நன்றிமா. உங்களை பெத்ததை விட 4 குழவி கல்ல பெத்திருக்கலாம். இப்போவே உங்க மாமா வீட்டுக்கு போறேன், அவன் கை காலை பிடிச்சாவது அவன் மகளை பொண்ணு கேக்குறேன். உங்க 4 பேர்ல அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ கல்யாணம் பண்ணிக்கிட்டும். அவ காலடி எடுத்து வைக்கிற நேரத்திலயாவது உங்களுக்கு நல்ல புத்தி வருமானு பாக்கலாம். என்ன மைனர், என்ன போட்டீங்க? ராணி. அப்படியா? அப்போ என்னது கர்ச்சி போட்டு எடுக்கிறீங்க? என் மனைவி இறந்ததுல இருந்து நான் ஒரு கடுமையான விரதத்துல இருக்கிறேன். எந்த பொண்ணையும் கையால தொடர்றதில்லைன்னு. அது சீட்டு ராணியா இருந்தா என்ன, ரோட்டு ராணியா இருந்தா என்ன? பண்ணையார், நானும் எத்தனையோ ஏகபத்தினி விரதங்களை பார்த்திருக்கேன். அவங்க அத்தனை பேர்லயும் நீங்க ஒரு தனிப்புறவி. வணக்கம். சௌக்கியமா இருக்கியா தம்பி? என்ன விஷயம்? உன்னையும் பொண்ணையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாங்க அத்தை, வாங்க. தம்பி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சரி சரி, என்ன விஷயம்னு சீக்கிரமா சொல்லு. அத்தை, அப்பா கூட பேசிட்டுங்க, நான் காஃபி கொண்டு வரேன். சரிம்மா. என்ன விஷயம்? எனக்கு உறவுன்னு சொல்லிக்க இந்த ஊர்ல நீ ஒருத்தந்தாப்பா இருக்கே. ஆமா. என் பிள்ளைங்க கல்யாண விஷயமா உன்னை கலந்து பேசி முடிவு பண்ணலான்னு வந்தேன். அப்படியா? ஸ்ரீரங்கத்து உலக்கையும் உன் அதிசய பிள்ளைங்களும் ஒண்ணு. அவங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது சம்பந்தம் வந்ததுன்னா வளைச்சு போட்டுக்க. நானும் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்றேன். பொற வராம இருக்க ஒரு புடி அள்ளி போட்டுக்கிறேன். அப்ப நம்ம பொன்னி? பொன்னியா? அவளுக்கு என்ன ராஜா விட்டு கண்ணு குட்டி. இந்த ஜில்லாவுல இருக்கிற அத்தனை லட்சாதிபதியும் அவளை கொத்திக்கிட்டு போறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அதுல அழகு, அறிவு, அந்தஸ்து உள்ளவனா பார்த்து நானா ஜல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறேன், தெரியுமா? அத்தை, காஃபி. வேண்டாம்மா. ஆசையோட குடுக்கறா, வாங்கி வாயில ஊத்திக்க. பரவாயில்லப்பா.
அத்தை ரொம்ப தாங்காத. அவங்க என்ன நம்ம சம்பந்தியா? அப்பா சம்மந்தியா வரக்கூடாதுன்னு சட்டம் ஒண்ணும் இல்ல. பொன்னி